யூனிஃபார்ம் எங்ககிட்ட தான் வாங்கிக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இந்த மாசம் கடைசிக்குள்ள. ஒன்லி 20% மட்டும் தான் சார் செக். மிச்சதெல்லாம் கேஷா தான் கட்டணும். ஓகே. நெக்ஸ்ட் நீட்டானா? ஆமாங்க. sin square x plus cos square x is equal to sin square x plus cos square x 1 minus sin square x. If f of x is equal to cos square x, then f202 is how much? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா இந்த ஆன்சர் வரும். இதான் ஹோம்வொர்க். ப்ளீஸ் ரைட் அவுட். மண்டே அவர்கள் பண்ணிட்டோம். கிளாஸ் முடிஞ்சுதா? சொல்லி கொடுத்ததே புரியல, இதுல ஹோம்ஒர்க் வேற. என்ன பண்றது சொல்லுங்க. அபி, இதுல ஒரு கையெழுத்து போடுறான். யாருமா அவரு? நம்ம வீடியோ ஷாப்பை விற்க போறோம். ஏன்னா என்ன சொல்ற? நீ வாங்குற மார்க்குக்கும் படிக்கிற படிப்புக்கும் இன்ஜினியரிங் சீட்டு கண்டிப்பா கிடைக்காது. வாங்கணும்ல, காசு எங்க இருந்து வரும்? எதையாவது வித்து தானே ஆகணும். நாளைக்கு போய் கடையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வை. இந்த ஊர்ல தொடங்கின முதல் வீடியோ ஷாப் இதுதான். மிச்சம் இருந்த கடைசி வீடியோ ஷாப்பும் இதுதான். இனிமே இருக்காது, எல்லாம் என்னால. கவலைப்படாத மச்சான், நீ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் தானே விற்கிறாங்க. எத்தனை ஆச்சு நான் கடையை திறந்து? இவ்வளோ குப்பை. டேய் அபி, உங்க தாத்தாவோட கலெக்ஷன்ஸ் பாத்தியா? டேய் அவர்தான் இருக்காரு. டேய் நடிக்காதடா. வெரி ரேர் கலெக்ஷன்டா, இன்டர்நெட்ல கூட கிடைக்காது. அப்போ வா என்ன தேடுவோம். என்னது இது? என்னடா அது ஒளிச்சு வச்சிருக்காரு? குடு பார்க்கலாம். யாராவது ஹீரோனோட ப்ளூ ஃபிலிம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ அதான் உங்க தாத்தா செப்பரேட்டா ஒளிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? டேய் டிவி எடுத்துடா. டேய் சவுண்ட் கோடா, சவுண்ட் கோடா. யாரா மாமா இவன்? ஹீரோ. என்னடா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான்? டேய் இது விண்டேஜ்டா. டைரக்டாலாம் மேட்டருக்கு வர மாட்டாங்க, போக போக பொறுமையா தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, அப்புறம் ஸ்கிரீன் பிளே, அப்புறம் தான்டா மேட்ரு. அதான் கிக்கே. டேய் எவன் நேரம்டா ஃபார்வர்ட் பண்றான். டேய் ஒரு நிமிஷம் ரிவைண்ட் பண்ணு, பாஸ் பண்ணு. டேய் இது இன்னைக்கு கிளாஸ்ல கொடுத்த ஹோம்ஒர்க்ல. என்னது ஹோம்ஒர்க்? வால்யூம் வச்சு ப்ளே பண்ணு. f of x is equal to cos square x plus 1 minus cos square x the whole square by sin square x plus cos to the power of 4x. Cos square x plus 1 plus cos to the power of 4x minus cos square x by sin square x plus cos to the power of 4x. And a minus b the whole square formula use பண்ணோம். Cos square x minus சூப்பரா சொல்றாரா. that equals 1 minus cos square x plus cos to the யார் power மச்சான் of இவன்? 4x by sin square x plus cos to the power of 4x. 1 minus cos square x is nothing but sin square x. அப்படின்னா f of x equals sin square x plus cos to the power of 4x by sin square x plus cos to the power of 4x. AM குமார் சொல்ல வரமா? எங்க மச்சான் இருக்கு? டேய் இங்க தான் 40 கிலோமீட்டர் தான்டா. போலாமா? டேய் எதுக்குடா? அந்த வீடியோல இருந்தவர்கிட்ட டியூஷன் போனா கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்போம் நம்பிக்கை இருக்குடா. நம்ம அப்பா அம்மா கூட செலவு மிச்சமாகும். அப்படியா?
இருக்கு? டேய் குமார், உங்க வீடு தான் கேக்குறாங்க. டேய் தம்பி, இவன் இல்லடா, அவர் பெரியவர், ஒரு 50 வயசு இருக்கும். குமாருங்கிற பேர்ல இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க தம்பி. நீங்க எந்த குமார கேக்குறீங்க? மேடம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குமார்னு ஒரு டீச்சர் இருந்தாரு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்த பியூன் ஒருத்தர் இருக்காரு. இவன் டீச்சர்லாம் இல்ல தம்பி, எங்க ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட். அப்பப்ப வந்து போயிட்டு இருப்பான். இப்ப எங்க இருக்காரு? ஆந்திரால கடப்பா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கலெக்டரா? டியூஷன் எடுப்பாரா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. Excuse me. Yeah, tell me. We are coming from Velur. We just want to meet Collector sir. டேய், இது அவர் இல்லடா. வா. டேய், கலெக்டர்டா. யாரா இருந்தானே? நம்ம தேடி வந்தது இவர் இல்லடா. டேய், அவன் நம்மளை பார்க்கறான். హలో ఏంటి ఎవరు మీరు ఇలా రండి మీ పాటికి మీరు వస్తున్నారు పోతున్నారు ఏంటి సంగతి சார், நாங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கோம். సరే அது ரீசெண்டாக அவன் தாத்தாவோட வீடியோ ஷாப்பை காலி பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ ஷாப்பா உங்கள் தாத்தா பேர் என்ன? பூபதி சார். பூபதி ஐயா பேரனா? வாங்கப்பா உட்காருங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் இறந்தப்போ நான் உங்கள் வீட்டு கூட வந்திருக்கேன். அப்போ நீ 4th or 5th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 4th சார். ஓகே, சொல்லுங்கள், என்ன இந்த பக்கம்? எங்கள் தாத்தாவோட கடையை க்ளீன் பண்ணப்போ இந்த கேசட்ஸ் நாங்கள் பார்த்தோம் சார். இதை ப்ளே பண்ணி பார்த்தா அதில் யாரோ ஒருத்தர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சர்ச் பண்ணப்போ ஒரு கார்டு கிடச்சிது சார். இதில் உங்கள் பேர் எழுதியிருந்தது. அதான் யார் சார் அந்த வீடியோவில் இருக்கவர்? பிரைவேட்டைசேஷன் ஆஃப் எக்கானமினால நாட்டோட வருமானம் அதிகமாச்சு, மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு. படித்தாதான் முன்னுக்கு வர முடியுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சு. இன்ஜினியரிங், MBBS மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு டிமாண்ட் அதிகமாச்சு. இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட சில வியாபாரிங்க எஜுகேஷனை பிஸ்னஸாக மாற்ற ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துலையும் TNPCE கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி மக்களோட ஆசையை பணமாக மாற்றிக்க தொடங்கினாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுங்கிற பேரில் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. அதே டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நடத்துறது பாரமாக மாறுச்சு. டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலைமைக்கு கவர்மெண்ட் வந்துச்சு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சில பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் அதிக சம்பளம் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நிறைய பேரை அவங்க ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ண வச்சாங்க. டீச்சர்ஸ் இல்லாததுனால நிறைய ஊர்களில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மூடிட்டாங்க. அதனால் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் படிப்புங்கிறதே ஒரு கனவாக மாறிடுச்சு. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டத்தில் இறங்கினாங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸை மூடினதையும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அடிக்கிற பகல் கொள்ளையும் எதிர்த்து எதிர்கட்சி தலைவர்களும் போராட தொடங்கினாங்க. நடுத்தர வர்க்கத்தால இதை தாங்க முடியுமா? இரியா, நான் என் படிப்பை வெறும் 5000 முடிச்சேன். ஸ்ரீனிவாஸ் திருப்பதி, திருப்பதி ஸ்கூல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஃபவுண்டர் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். ஸ்கூல்ஸை நடத்த முடியாத நிலைமையில் இருந்த கவர்மெண்ட் பழி அவங்க மேலே விழாமல் இருக்க ஃபீஸ் ரெகுலேஷன் பில்லை பாஸ் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் செக் வைக்கிற ஐடியாவில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருப்பதி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். A man with a dangerous vision. அவர் துரோணாச்சாரியராக இருந்திருந்தா ஏகலைவன் கிட்ட
ஒரு விரல் இல்லை, ஃபீஸா 10 விரலையும் கேட்டிருப்பாரு. பிரைவேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட சேர்ந்து தான் பயணிக்க போகுது. நம்ம ஸ்டேட்டில் டீச்சர்ஸ் இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் தத்தெடுக்கும். எங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாரையும் அங்கே அனுப்ப போகிறோம். தரமான கல்வி கொடுக்க போகிறோம். சைலன்ஸ். ஏய், எதுக்கே பயப்படுறீங்க? என்ன திருப்பதி, உங்க பாட்டுக்கு லைவ் ப்ரோக்ராம்ல உங்க இஷ்டத்துக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தா எப்படி சொல்லுங்க? ஐ செட் சைலன்ஸ். ஒரு கோயிலுக்கு போனால் பிச்சைக்காரனுக்கு காசு போட தோணாது எனக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு நஷ்டம் வர விஷயத்தை நான் ஏன் பண்ண போறேன்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ். ஏதோ சின்ன சின்ன லூப் கோல்ஸை வச்சு அப்படியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபீஸ் ரெகுலேஷன் பில் கேன் ஃபினிஷ் ஆல் ஆஃப் அஸ். என்ன மிஸ்டர் சீனிவாசன், சீனு கோச்சிங் சென்டர் 45,000 ஃபீஸ் பெர் ஆனம். திடீர்னு 6,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்கணும்னு உங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் ஓகேவா? என்ன ஐஐடி ரமணன் சார், நீங்கள் ஃபீஸில் 80% கேஷாக தானே வாங்குறீங்க? பிளாக்கு இந்த வயசில் ஐடி ரைடு வந்தால் தாங்குவீங்களா? திருப்பதி, நம்ம பெஸ்ட் டீச்சர்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டோன்னு வைங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு யார் சார் வருவாங்க? யூஸ் யுவர் பிரெயின் சுதாகர். பெஸ்ட் டீச்சர்ஸ் அனுப்ப போகிறோன்னு யார் சொன்னது? எனக்கு புரியல. நாம் அனுப்ப போகிறது 3rd கிரேட் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸை. சீனியர் டீச்சர்ஸ் ஆப்சென்ட் ஆனால் அவங்களுக்கு பதில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறவங்க, ஸ்டடி ஹவர்ஸில் கைடை பார்த்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறவங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க, வெளியே போகாமல் பார்த்துக்கிற நைட் வாட்ச்மேன்ஸ். வாலிபால் பெட் மேட்ச் சார். முதல்ல 100 ரூபா சொன்னாங்க, இப்போ 1000 ரூபா கொடுத்தா தான் விடுவேன்றாங்க சார். வணக்கம்ண்ணா. என் பேர் பாலா, பாலமுருகன். நான் திருப்பதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அசிஸ்டன்ட் டீச்சராக இருக்கேண்ணா, மேக்ஸ். இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானா? அதுக்கு தெரியாமல் பெட் மேட்ச் ஆடிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு விட்டீங்கன்னா. காசை கொடுத்துட்டு கூடணுப்பா. ஒரு நிமிஷம்ண்ணா, கையில் எவ்வளோ இருக்குடா? கொடுங்க. மொத்தம் 100 rupees இருக்கு சார். ஆ, நான் தோராயமாக ஒரு 600 rupees இருக்குங்கண்ணா. இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பசங்களை விட்டுருங்கண்ணா. என் முகத்துக்காக விடுங்கண்ணா ப்ளீஸ். போட. தேங்க்யூண்ணா, லவ் யூண்ணா, குட் நைட்ண்ணா. ஸ்டடி ஹவர்ஸில் படிக்காமல் என்னடா அது சில்லற வேலை? ஆ வாங்க. விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான். வா சார். விளையாண்டு நாளெலாம் இல்லை சார், அடிச்சிட்டாங்க. 1000க்கு 100 ரூபா தரேன். ஏய், இவங்க சைக்கிள் சாவி பேக்ல தூங்குடா. துட்டு வர வரைக்கும் இவங்க விடக்கூடாது. நம்ம பசங்களை அடிச்சிங்களா? ஆமா அச்சா. நேதுக்கு சார், என்ன சார் அப்படி அடிச்சிட்டீங்க? பிரச்சனை பண்ண போறாங்க சார். சார் வாங்க சார் போயிடலாம். சார் கிட்ட வராங்க சார். பேனா பத்திரம்.
புரியடா அப்படியே வரணும். வேணா கடவுள் இருக்கான் குமார். குட் மார்னிங் எவ்ரி ஒன். உங்கள் எல்லாரும் இங்கே வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நடத்த போகிறோம். உங்கள் எல்லாரையும் அங்கே ஃபேக்கல்ட்டியை அனுப்ப போகிறோம். சம்பளம் ஏற்றுவாங்களா? இப்போ கொடுக்குற சம்பளத்தை ஆஸ் இட் இஸ் கண்டினியூ பண்ணுவோம். உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி உங்கள் சென்டர் ரிசல்ட் பேசும். நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கொடுப்போம். சார் ரிவார்ட்னா என்ன தருவீங்க? யாரது? சார் சார் மை செல்ஃப் பாலமுருகன் அடையார் பிரான்ச். சார் ரிவார்டு தருவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். என்ன வேணும் நீங்களே கேளுங்க. சார் நிஜமாவே நாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க சார். சரி, நீங்க போற ஸ்கூல்ல நீங்க நடத்துற சப்ஜெக்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆயிட்டாங்கன்னா நீங்க கேட்குற ப்ரொமோஷனை கொடுத்துடலாம். ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார் நிஜமா ப்ரொமோஷன் தர போறீங்களா? போன மாதம் என் டிரைவரு அவன் சம்பளத்தை ஏற்றலைன்னா வேலையை விட்டு போயிடுவேன்னு சொன்னான். ஒரு மாதம் வண்டியை எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணாமல் ஓட்டு, நான் சம்பளத்தை ஏற்றுறேன்னு சொன்னேன். இத்தனை வருஷமாக அவன் ஓட்டுற வண்டி தான், ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை. ஆனால் இந்த மாதம் 3 டென்ட்டு வண்டியில். நமக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா தாங்க முடியாத ப்ரெஷரை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா செய்ய முடியாத டாஸ்க்கை கொடுக்கணும். ஏய் ஏசி போட்டியா? போட்டாச்சுங்க ஐயா. இப்போல்லாம் சம்பளத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. வேலையை விட்டு தூக்காமல் இருந்தால் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். இவங்களும் அதே நிலைமைக்கு வருவாங்க. கவலைப்படாத போ. என்னன்னா இந்த சக்கரை அப்படியே சுத்தி வரும்போது இந்த நூலெல்லாம் மிளகா பொடி எவ்வளவு போடுறது? 2 டீஸ்பூன்டா. பாலா எங்க அவன்? நாளைக்கு அவன் கிளம்புறான்ல, அன்சாரி பாய் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். என்ன மாமா இது? இப்பதான் பிஎஃப் வந்துச்சு, அதை வச்சு ஊட்டியில 3 ஏக்கர் லேண்ட் வாங்கினேன். ரிச் மேன். ப்ரொமோஷன் வரட்டும், நானும் வாங்குறேன். பாலா, ஒன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சொல்லுங்க. வாத்தியார் வேலைங்கிறது உத்தியோகம் இல்ல, அது ஒரு பொறுப்பு. உன்னோட சம்பளத்தை விட உன் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைக்கு மதிப்பு அதிகம். வந்துட்டாரியா காந்தி? உனக்கு என்னப்பா, நீ ஒத்தையாளு, சிங்கிள், ஃப்ரீயா கிளாஸ் எடுப்ப, ஹில் ஸ்டேஷன்ல சொத்து வாங்குவ. எனக்கு அப்படியா? நிறைய பொறுப்பு இருக்குது. சரி, என் சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன். ஃப்ரீயா கிளாஸ் எடுப்பியா? முதல்ல எழுதி கொடு, அப்புறம் பார்ப்போம். சார், பாலா சார். ஐயோ, என் பையன் பாலா சார். பாலா சார், சார் உட்காருங்க சார். உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எதுக்கு இப்போ சார் சார்னு கூப்பிடுற? டிரைவர் நாராயணன். இதனால எவனையோ சார் சார் சார்னு பிடிக்காம கூப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளைய ஒரு ஸ்கூல் மொத்தமும் சார் சார்னு கூப்பிடுதே, நானும் சார்னு கூப்பிட்டுக்கிறேனே. பாலா சார். பா, உன் பையன் பெரிய சார் இல்ல, குட்டி சார். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லப்பா. படிப்பு சொல்லி தர எவனா இருந்தாலும் வெயிட்ரா. நான் போயிட்டு வரேம்மா. பாலமுருகன் சார். அண்ணா போமா? எங்க? ஹலோ, ஊதிட்டே கம்ம சீக்கிரம் வண்டி எடு, கிளம்பலாம். ஆமா கிளம்புவோமா? ஏய், நான் டிரைவர் இல்ல,
நான் தான் சார் டிரைவர். ஓ நீயா? பார்க்க டிரைவர் மாதிரி இருந்தல, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாலமுருகன் மேக்ஸ் டீச்சர். கார்த்திக் கெமிஸ்ட்ரி, ராயல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் பிரகாஷ் ரெட்டி பிசிக்ஸ் பாண்டிச்சேரியில இருந்து. ஹலோ பிரதர், ரீசெண்டா ஹைட்ராசில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. வெயிட் தூக்க கூடாது, கொஞ்சம் தூக்கி கொடுத்தீங்க. ஐயோ உடுங்க, நான் பாத்துறேன் பிரதர், நான் பாத்துறேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஆபரேஷனா? அப்ப சிகரெட் மட்டும் அடிக்கலாமா? அடிக்க கூடாதுதான், கூடவே பிறந்துருச்சு, என்ன பண்றது? பட் பேட் ஹாபிட். ஊது ஊது. நாடோடி மண்ண நான் போற பாதையில போனாலே சேதம் இல்ல தானேலோ. எதுக்கு நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க? அந்த ஆகாசம் கூட வர வேற எதுவும் தேவையில்ல தானேலோ. பள்ளத்துல கால் இருந்தும் பல்லக்குல ஏன் மவுசு, பஞ்சம் பசி பாக்கையிலும் அள்ளி தரும் பூ மனசு. 10 தல ராவணனா பாஞ்சி வரும் போர் முரசு, மெட்டெடுத்து பாடையில நானு கவி பேரரசு. பொன்னையில சோறு தொட்டியில நீரு, என்ன நடந்தாலும் இல்ல இல்ல கண்ணீரு. நெத்தியில 100 நட்சத்திரம் பாரு, வந்தபடி போனா வம்பே இல்ல முன்னேறு. எப்படியாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பாஸ் பண்ண வச்சிட்டேன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைச்சிடும் பிரதர். பிரதர் பிரதர் என்ன பிரதர் தூங்குறீங்க? கேட்டேன் கேட்டேன். இல்ல நீங்க தூங்கிட்டீங்க, நான் மறுபடியும் முதல்ல சொல்றேன். இல்ல நான் கேட்டேன். கேளுங்க பிரதர், அவரு எழுப்புங்க. கேட்டேன் கேட்டேன். ஏந்திரா, இல்லாட்டி முதல்ல இருந்து ஆரம்பிப்பா. சீமா பூராவும் சுத்தி வரும் காட்டாரு, எங்க நின்னாலும் அந்த இடம் என் ஊரு. சாதி பார்க்காத சனமே என் கூட்டு, மோதி பார்த்தாலே முடிப்பேன் போலி போட்டு. கொஞ்சம் கிடைச்சாலும் பங்கு வைக்கும் ஆளு, கூட இருந்தாலே எல்லா நாளும் நன்னாளே. புட்டுப்பட்ட கோட்டையிலேயே எப்பொழுது நாமே நிப்போம் முன்னாலே. சார், சிட்டி నుంచి கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்த வாத்தியாருங்க நீங்க தானே சார்? நான் கவர்மெண்ட் ஸ்கூல் பியூன் சார். என்னங்க நீங்க பேசும்போது தெலுங்கு வாடை அடிக்குது? இது ஆந்திரா பார்டர் காதா சார், இப்படிதான் கலந்து கலந்து இருக்கும். என்ன மாதிரி பாதி பேர் தெலுங்கு தான் சார் இங்க. ரண்டி டே முத்து, இன்னைக்கு படுத்து தூக்கத்துக்கு வேற இடம் கிடைக்கல. டேய் லை அவத்தல போ, போ அவத்தல போ. எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் தான் போறான்ல. அவனுக்கெல்லாம் இப்படி சொல்ற மாதிரி சொன்னாதான் சார் போவான். மீர் ரெண்டி சார், மொத்தம் 3 ரூம் சார். அந்த ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு சார். மற்ற 2 ரூம்க்கு பாத்ரூம் வெளியே இருக்கு சார். காலையில ஸ்கூல்ல பாக்குறேன் சார். ஓகே வஸ்தான் சார். பிரதர், ஹைட்ராசில் ஆபரேஷன் ஆயிருக்குல்ல, அதனால பாடிக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ஐ வில் டூ ஒன் திங், ஐ டேக் த பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். ஓகேவா? பை ப்ரோ. நிறுத்தியா? சும்மா ஹைட்ராசில் அதனா கேன்சரா டியூமரா? சும்மா ஒரு வீக்கம் தானே பிரதர். கார்த்திக் பிரதர் ரிலாக்ஸ். அது இல்ல பிரதர், குட்கா போடுறா, சிகரெட் அடிக்கிறா, ஆனா எதுக்கு எத்தால பேஷண்ட்ங்கிறது. டேய் எத்து பல்லுகாரா, அந்த ரூம் எந்துடோ. மைண்ட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இந்த பல்லு என் பாட்டி மாட்டறதோ அது. ஓ பாட்டி பல்லு உன் தாத்தனுக்கு பெருமை, எனக்கு என்னடா எருமை? ஹேய், how dare you talking in front of me? போறனே உன் பட்லர் இங்கிலீஷ். டேய் இது ஸ்போக்கன் இங்கிலீஷ். இருக்கட்டும், நிறுத்துங்க. ரெண்டு ஒண்ணு. டேய் நிறுத்துங்கயா. என்னது சின்ன பசங்க மாதிரி? நம்மலாம் யாரு? டீச்சர்ஸ். ஒரு கௌரவம் வேணாம்? சரி, ஒன்னு பண்ணலாம். இங்கி பிங்கி பாங்கி போட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே 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 டபுள் ஓகே. இங்கி பிங்கி பாங்கி. ஃபாதர் ஹேட் a donkey. donkey died, father cried. இங்கி பிங்கி பாங்கி. அவுட் போ. அவுட்ரா டாங்கி போ. நம்மதான். இங்கி பிங்கி பாங்கி. ஓகே. ஃபாதர் ஹேட் a donkey. ஓகே. donkey died, father cried. இங்கி பிங்கி பாங்கி. ரூம் எண்ட். எஸ். கல் ஸ்கூலுக்கு சீக்கிரம் தூங்கணும். குட் நைட் பிரதர். லவ் யூ பிரதர். டேக் கேர் பிரதர். இங்கி பிங்கி பாங்கி. ஃபாதர் ஹேட் மொத்தத்துல இவனுக்கு கிடைக்கல. ஐ அம் ஹாப்பி. ஐயா பொதுவாதியா இருங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எடு எடு. சார் திருங்க சார் திருங்க. ஸ்கூலுக்கு வந்த மாதிரியே இல்லைங்க, ஏதோ கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. வீடியோ எடு. நல்லா எடு.
வணக்கம் சார். சார் என் பேரு முத்துப்பாண்டியன். இந்த ஊர் பிரசிடென்ட் சார். 3 தடவை யுனானிமஸ் சார். ஓ சூப்பர் சார், சொல்றேன். சூப்பர். நீங்க வரீங்கன்னு என் மச்சான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் எல்லா ஏற்பாடையும் நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன். மச்சான் திருப்பதி சார். ஊரத்து சொந்தம். ஆனா ரொம்ப க்ளோஸ் சார். சரி. இவரு இல்ல. இவரு சுதர்ஷன் சார். அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், இங்கிலீஷ் டீச்சர். பயங்கரமான அறிவாளி. இவரு தனிக்காச்சலம் சார், ஹெட் மாஸ்டர். ஹிஸ்டரி தமிழ் டீச்சர். இவரு பிட்டு பூபதி, வேலூர்ல வீடியோ ஷாப் வச்சிருக்காரு. எங்க ஊருக்கு இவர்தான் போட்டோகிராஃபர் கம் வீடியோகிராஃபர். பிட்டு ஃபேமிலி நேமா சார்? இல்லப்பா, அது எங்க ஊருக்கு வெளியே ஒரு பலான தியேட்டர் இருக்கு. அங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிட்டு ஓட்டுவாரு. அதான் அந்த பேரு. ஹாய். வாங்க ஸ்கூல். இப்போ நீங்க வந்ததால ஸ்கூல் ஓபன் ஆயிருக்கு. 2 வருஷமா டீச்சர்ஸ் யாருமே வரல சார். 10th வரைக்கும் வேற ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 11th சயின்ஸ் குரூப்ல 2 செக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அப்ப காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் இல்ல சார். நல்லா இருக்குல்ல? போன வருஷம்லாம் அந்த கவர்மெண்ட் எங்களை சும்மாவே விடல. எலெக்ஷன் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டின்னு வருஷமெல்லாம் வேலை தான். ஆனா உங்களை பார்த்தா எந்த டியூட்டியும் பண்ற மாதிரி தெரியலையே. மீனாட்சி பயாலஜி டீச்சர். கார்த்திக் கெமிஸ்ட்ரி டீச்சர். myself பிரகாஷ் ரெட்டி பிசிக்ஸ். பாலா மேத்தமெட்டிக்ஸ். இவங்க 4 வருஷமா நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனா இவங்க எதுவுமே ஒத்துக்கல. நீ கிளாஸ் எடுமா. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. கிளாஸ் ஃபுல்லா இருக்குல்ல? இது என் பொண்ணு மகாலட்சுமி. நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகி அப்பா பேரை காப்பாத்தணும். நாங்க கிளம்புறோம். நீங்க பாடம் எடுங்க. போயிட்டு வாங்க சார். நீங்க வாங்க. வரேன். வாங்க சார் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஏய் மீனாட்சி ஸ்மைல். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி எனக்கு தான். ஏய் போடா. ஏய் மீனாட்சி அடக்கம் சொல்லிட்டு இருக்க. நான் எனக்கு தான் சொல்லுங்க. ஏய் என்னது சின்ன பசங்க மாதிரி? நம்மெல்லாம் யாரு? டீச்சர்ஸ். கரெக்ட். ஒரு கௌரவமா இருக்கு வேணா? பிரகாஷ் ரெட்டி, நீங்க இதுல இருந்து விளைவிக்குங்க. கார்த்திக், நீங்களும் இதுல இருந்து விளைவிக்குங்க. ஓகே? எங்களை விளைவிக்க சொல்லிட்டு நீ உஷார் பண்ணிக்கலாம்னா? ஆஹா, என்ன அபாரமான மூளை. அதேதான். ஏய் மேத்ஸ், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ரெக்டாங்கிள் லவ் ஸ்டோரி ஆக்காத. ஒழுங்கா ஒதுங்கி போ. கெமிஸ்ட்ரி மேலேயே கை வைக்கிறியா? இன்னும் 2 வருஷத்துல நான் வாங்க போற 2 பெட்ரூம் அபார்ட்மெண்டோட கிச்சன்ல என்னோட அம்மாவும் மீனாட்சி மேடமும் தான் பால் காய்ச்ச போறாங்க. மரியாதையா விளைவிக்குங்க. இல்ல வேணா இங்கி பிங்கி பாங்கி ஆடலாமா பிரதர்? என்னது இங்கி பிங்கி பாங்கியா? இது என்ன பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் நினைச்சியா? லவ் மீனாட்சி மேடம் இஸ் ஸ்பெஷல். தள்ளி போய் விளையாடு ராஜா. ஓகே பிரதர். ஓகே. குட் நைட் பிரதர். டேக் கேர் பிரதர். என்னடா பிரகாஷ் ரெட்டி, நமக்கு அல்வா தானா? அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியதான். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு வையேன், இந்த டேபிள் சேர்லாம் கரையா முடிச்சிடும். பிரதர், இங்க ஸ்கூலுக்கு யாரும் வர மாட்டாங்களா பிரதர்? அவ எல்லா நாளும் ஹாலிடே. சோ எல்லா நாளும் ஜாலிடே. சண்டே டு மண்டே ஹாலிடே. நமக்கு வேலை இல்ல. நேத்து வந்தாங்களே சார். நீங்க வரதுனால பிரசிடென்ட் அவசரமா போன வருஷம் 10th பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்லாம் உட்கார வச்சுட்டாரு. தேவையான போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு வேணுங்கிற பப்ளிசிட்டியும் கிடைச்சிருச்சு. நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு இதெல்லாம் பழகிடு சார். எப்படியாவது பர்மனன்ட் டீச்சர் ஆகி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைச்ச பாலா சாரோட ஆசை
நிராசை ஆயிடுச்சு. ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டார். இந்த ஏரியாலேயே இந்த ஒரே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் சார் இருக்கு. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் பசங்க இங்க படிக்க வருவாங்க. அப்புறம் என்னாச்சு? ஸ்கூலை மூடிட்டாங்க. காசு இருக்க பசங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பிழைக்கணும் இல்லையா? அதான் இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்கல்ல மேடம், படிப்பு சொல்லித்தர தானே நாங்கள் வந்திருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் கிளம்ப மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஸ்கூலை மறுபடியும் மூடிட்டாங்கன்னா மிக்சர் பாக்கெட் தராங்கன்னு தான் பசங்க முதல் நாள் வந்தாங்க. அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பை கொடுக்க முடியல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இல்லை. ஏன்? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? வாங்க கூட. கார்த்திக் புக்கு பாருங்க சார், என் பேரை வச்சு ஃப்ளேம்ஸ் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எஸ் வந்துச்சுன்னு என் பேரே மாத்திட்டாரு, மீனாட்சிய மைனாட்சின்னு. இவரை நம்பணுமா? ஆனா பிரகாஷ் ரெட்டி அப்படிப்பட்ட ஆள் இல்லை மேடம். ஐயோ லெட்டர். பாலா சார், ஒரு வாரத்தில் நீங்களும் அவங்கள மாதிரியே ஆயிடுவீங்க. அப்புறம் மேக்ஸிமம் 1 மாசம் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவீங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இல்லை மேடம், நான் ஒரு லட்சியத்தோட இங்கே வந்திருக்கேன். ஓடி போக மாட்டேன். வாரம் இல்லை, மாசம் இல்லை மேடம், இன்னையிலேருந்து 3வது நாள் மண்டே காலையில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிற எல்லா கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க. நானும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் மேடம். ஓகே மேடம்? தேங்க்யூ மேடம். டேக் கேர். சார், கோபிகா ஸ்கூலுக்கு வரல. பெரிய குடும்பம், வருமானம் கம்மி, வேற வழி இல்லை சார். பிரசிடென்ட் ஐயா ஏதோ ஒரு நாள் அனுப்ப சொன்னார்னு அனுப்புனேன். தினம் அனுப்ப சொன்னா என்னால் முடியாது சார். இப்பதான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு 4 காசு சம்பாதிக்கிறா. மறுபடியும் ஸ்கூல் எதுக்குங்க? గోపాల్ వీడి ఇదాను వాడు నా మాట విన్నాడంటే నాతో పనికి తీసుకుపోకుండా బడికి ఎందుకు పంపిస్తా? ఆ ఇడ్లీ కొట్టు శ్యామల కొడుకు அவன் என் பேச்சே கேட்க மாட்டான் சார். కిరాణా కొట్టు పరమశివన్ కొడుకు எல்லாம் சீட்டாடிக்கிட்டு இருக்குங்க. தருதலைங்க. அவன் வயசு அப்படி சார். நீங்க வேணா பாருங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாறிடுவான். எங்க அப்பா 1 வருஷம் சம்பளத்தை முன்னாடியே வாங்கிட்டாரு சார். இப்ப திடீர்னு வேலையை விட்டா முன்சி பையன் ஒத்துக்க மாட்டாங்க. ஐயா அப்பா, நானும் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போறேனே. 10வது வரைக்கும் படிக்க வச்சுட்டேயா? அது போதாதா? 1 கோடியில வாடுறோம்னு நாங்க யூனிஃபார்ம் தச்சு கொடுக்க கூட வழி இல்லை. எங்களுக்கு எதுக்கியா படிப்படலாம்? பள்ளிக்கூடத்துக்கா? அப்ப வீட்டு வேலை யார் செய்வாங்க? என்ன பண்றது சார்? 2வது வாரம் చెన్నైలో ஒரு ఇంట్లో పని దొరికింది బాబు. నెలకి 2000. நீங்களா மன்னிச்சிருங்க, எங்களால அனுப்ப முடியாது. கணக்கு வாத்தி, பொண்ணுங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியறதே பெரிய விஷயம். அது போதும். அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு வேற வீட்டுக்கு தானே அனுப்ப போறோம். ஜஸ்ட் சொல்றேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வாத்தி, என் மச்சானோட ஆள் நீங்க, சொல்லுங்க. போன வாரம் ஸ்கூலுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அப்பா அம்மாவை பஞ்சாயத்துக்கு வர சொல்ல முடியுமா? சரி. டேய், நாம கூப்பிட்டு வராம இருந்துருவாங்களா? என்ன சார் வாத்தி, ஊரே வந்துருச்சு பாருங்க. நீங்க மீட்டிங்னு கூப்பிட்டா எல்லாரும் வராங்க சார். நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னா யாரும் வரல. நிறைய பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. என்னன்னு அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டா சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. என்ன வாத்தியார, படிக்கிறதே சம்பாதிக்க தானே, சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்றீங்க? நான் என் பொண்டாட்டி புள்ள கூலி வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 60 ரூபா சம்பாரிச்சு 3 நேரம் வயிறார சாப்பிட்றோம். அதை விட்டுட்டு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு வேலை பண்ணி கிடக்க சொல்றீங்களா?
சூப்பரா சொன்னடா கணக்கு வாத்தி. எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார பாருங்க, கட்டிங்கல போக இவர் 4500 ரூபாய் சம்பாதிக்கிறார் மாசத்துக்கு. அதே சாராய கடை செய்து அவன்தான் என்னடா எழுத படிக்கவே தெரியாது, கை நாட்டு. ஆனா ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சரக்கு விற்காம கடையை மூட மாட்டான். அப்போ இந்த படிச்சவங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறான் இல்ல? என்ன சார்? அப்புறம் எதுக்கு வேணும் உங்க படிப்பு? ஃபேன்ஸ். சரி, டைம் பாஸ்க்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு படகோட்டி இருந்தாராம். அவர் வீட்டை பார்த்துக்க ஒரு அன்பான மனைவி, 5 குழந்தைங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இருந்தாலும் குழந்தைங்களை முட்டி மோதி எப்படியோ படிக்க வைக்கிறார். அவங்க வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு கூட பசங்களோட பசியை எப்படியோ தீர்த்துறாங்க. அவங்க அம்மா அன்பா கொடுக்கற கூலோ கஞ்சியோ அதுல என்ன மேஜிக் இருந்ததோ, கடைசி பையன் சூப்பரா படிக்கிறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குறான். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்து இன்ஜினியர் ஆகிறான். இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆகிறான். மிசைல் மேன் அப்படின்னு பட்டம் வாங்குறாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போக்ரானில் நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் கூட அவர் தான் பண்ணார். அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏபிஜே அப்துல் கலாம். அன்னைக்கு அந்த படகோட்டி என் பையன் எதுக்கு படிக்க போனோம், என் கூட தொழிலுக்கு வந்தான்னா ஒரு 4 ட்ரிப் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம், ஒரு 4 காசு எக்ஸ்ட்ரா பார்க்கலாம்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு நம்ம நாடு நினைச்சு கர்வப்படுற ஒரு சயின்டிஸ்ட இழந்தோம். அவ்வளோ ஏன் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார்னு சொல்றீங்க, அதே சாராயம் வைக்கிற சேதுவ டே சேதுன்னு தானே சொல்றீங்க? பாண்டியன், சார், பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். வீரனா, உங்களுக்காக நான் இருக்கேன், இருப்பேன். யூனிஃபார்ம்லாம் கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா போதும், நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூலுக்கு வாங்க. நாளையிலிருந்து ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு போகணும். போடா. சரி போறேன். சரிம்மா. பாலா சார். மேடம், எப்படி மண்டேக்குள்ள ஃபுல் கிளாஸ் நிப்பாட்டுவேன்னு சொன்னேன், நிப்பாட்டனா? நீங்க இந்த ஸ்கூலுக்கு நிறைய நல்லது பண்ணுவீங்கன்னு தோணுது. பாத்தியாடா? வெல்கம் டு தி ஸ்கூல். எதுக்கு சார் தேவையில்லாம வெயிட் பண்றீங்க? அவங்க வர மாட்டாங்க. சுதர்சன் சார், ஸ்பீச்சை கேட்டு கை தட்டினதுனால வருவாங்கன்னு நினைச்சீங்களோ என்னவோ, அதெல்லாம் வர மாட்டாங்க. என்னது? இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேன். இன்னையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வேணாம். என்ன மேடம்? உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. என்ன செஞ்ச? இந்த நாசமா போறவன் என் பொண்ணை கையை பிடிச்சு இழுக்கிறான் தம்பி. ஓ மை காட். ரொமான்டிக்கா இருக்கும்னு. சி, ரொமான்டிக்கா? இடியட். குடிச்சிருக்கியா? தைரியத்துக்காக 2 ரவுண்டு போட்டேன், அப்புறம் அவங்க 2 ரவுண்டு போட்டாங்க. ஒண்ணு இத்தனைச்சியா? கொசு நிறைய இருக்கு பிரதர், கடிக்க போது உள்ள வாங்க. அந்த பொண்ணு என்ன அரைஞ்சதோடையா வலிக்க போகுது? போடா.
பிரகாஷ் ரெட்டி. மலேரியா. மீனாட்சி ஜாக்கிரதையா பாத்துக்கோ. உடம்பு பார்த்துக்கோ. என்னாச்சு பிரதர்? கிளம்புறேன் பிரதர். பிரதர் மலேரியாக்கா எப்படி பயப்படுறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பிரதர். அப்ப டைஃபாய்டு, டெங்கு, சிக்கன் பாக்ஸ் வர வரைக்கும் இங்கே இருக்க சொல்றீங்களா? போங்க பிரதர். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பிரதர். என் ஜிம் கோச் கூட அதான் சொன்னான். எவ்வளவு வெயிட் தூக்குனாலும் உனக்கு எதுவுமே ஆகாது. நாடு டம்பிள்ஸ் தூக்குனப்பே கீழே டர்ன்னு விட்டுருச்சு. குட் ஈவினிங் பாலா சார். ஐ அம் ஆல்சோ ஹியர். நோ வணக்கம் டு மீயா. குட் ஈவினிங் மாட்டேயா. பாத்தீங்களா, ஸ்டூடண்ட்ஸ் ஃபாலோயிங் உங்களுக்கு தான் இருக்கு. எனக்கு பிரதர் பை சிஸ்டர். ஆமா, இப்ப என்ன சார் பண்றது? கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தானே, நானே கிளாஸ் எடுக்கிறேன். நீங்களா? உங்களால சயின்ஸ் கிளாஸ் கூட எடுக்க முடியுமா? மேடம் என்ன அப்படி கேட்டீங்க? 12th ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பேன் தெரியுமா? இங்கிலீஷ் தானே செஞ்சு விட்டுருச்சு. இல்லைன்னா 1200 கன்ஃபார்மா வாங்கியிருப்பேன். பிரகாஷ் ரெட்டி சாரும் கார்த்திக் சாரும் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால லீவ் போட்டிருக்காங்க. அதனால இனிமேல் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து நான் தான் கிளாஸ் எடுப்பேன். கம் 2 செக்ஷனுக்கும் தனித்தனியாலாம் கிளாஸ் எடுக்க முடியாது. ஒன்னா தான் எடுப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க. சோ இப்போ நம்ம படிக்க போறது ஸ்பீட். அந்த பக்கம் போடா. ஏய் வாய்கெல்லாம் உடைச்சிரு. டேய் என்ன பெரிய இவன் பா. போடா. வா. ஏய் என்ன பிரச்சனை? என்னடா? முதல்ல உட்காருங்க. சார் அவங்க பக்கத்துலலாம் நாங்கள் உட்கார மாட்டோம் சார். ஏன்? அது அவங்க வேற ஆளுங்க சார். வேற என்ன? வேறனா வேறதான் சார். பரவாயில்ல சார், நாங்கள் நிற்கிறோம். ஆமா சார். எல்லாரும் வெளியே போங்க. சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம் சார்? Get out. Average speed equals total distance traveled by total time. என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? சார் தான் வெளியே நிற்க சொன்னாங்க. ஏன்? Delta t by delta x equals x1 plus x2 by t1 plus t2. பாலா சார். Madam, ஒரு 5 minutes please. 5 minutes. Please. Notes எடுக்கிறீங்களா? And இது instantaneous speed. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? வெரி குட். கெட் அவுட். வெளியே போங்க. நீங்க உள்ள வாங்க. வெலாசிட்டி. எல்லா நகரும் பொருட்களுக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி 0. ஓகே, புரிஞ்சுதா? நீங்கெல்லாம் உள்ள வாங்க. எல்லாரும் நில்லுங்க. எந்திரிங்க. கெடப். இன்னைக்கு நான் 2 டாபிக் எடுத்திருக்கேன். ஒன்னு ஸ்பீட், ஒன்னு வெலாசிட்டி. நாளைக்கு அதுல டெஸ்ட் வைப்பேன். ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. என்ன சார் இது? எங்களுக்கு ஸ்பீடை பற்றி மட்டும் தானே எடுத்தீங்க. சார் எங்களுக்கு வெலாசிட்டி பற்றி மட்டும்தானே சார் எடுத்தீங்க. நான் இன்னைக்கு 2 டாபிக் எடுத்தேன். ஒன்னு ஸ்பீட், ஒன்னு வெலாசிட்டி. நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சார் இதெல்லாம் அநியாயம் சார். ஆஹா, ஆமா சார். இப்படி தனித்தனியா எடுத்துட்டு சேர்த்து எக்ஸாம்னா எப்படி? ஒரு 60 நிமிஷம் உங்களுக்கு தனித்தனியா நான் கிளாஸ் எடுத்ததே உங்க கண்ணுக்கு தப்பா படுது. 17 வருஷம் உங்களுக்குள்ளேயே வேற வேற ஆளுங்களா இருந்திருக்கீங்களே, அது உங்களுக்கு தப்பா படலையா? சார் எங்க வீட்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். சரி, இது உங்க ஊரு. ஓகே, நாளைக்கு காலேஜுக்காக சிட்டிக்கோ டவுனுக்கோ போனீங்கன்னா அங்கேயும் போய் வேற வேற ஆளுங்கன்னு தான் சொல்லுவீங்களா? சரிப்பா,
படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு பெரிய ஆபீசர் வந்திருப்பான், அவன் வேற ஆளா இருப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க? சீச்சி எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? சரி, இவ்வளோ நாளா நான் இங்க இருக்கேனே, நான் என்ன ஆளு சொல்லுங்க? தெரிஞ்சுக்க வேணாமா? ஏன்னா நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன். என்கிட்ட உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதனால நான் என்ன ஆளுன்னு உங்களுக்கு அக்கறை இல்லை. முத்து உங்களோட அசைன்மெண்ட்லாம் எழுதி கொடுத்தானே, அப்ப அவன் என்ன ஆளுன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் வரவே இல்லையா? ஏன்? தேவைக்கு நீங்க என்ன ஆளுங்கலாம் தெரியாது. அதே மாதிரி தேவையில்லாத மனுஷனும் கிடையாது. அது தெரியுற அன்னைக்கு உங்க மனசுல எல்லாம் இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கிற வித்தியாசமே இருக்காது. புரிஞ்சு சார். எங்க எல்லாருக்கும் திருப்பி கிளாஸ் எடுங்க சார். இதோ பாருங்க, நான் இன்னைக்கு 2 டாபிக் எடுத்துட்டேன். திருப்பிலாம் என்னால கிளாஸ் எடுக்க முடியாது. சார் 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 இப்படி சொன்னா எப்படி சார்? டேய் வீரண்ணா, சார் எடுத்த கிளாஸ் உனக்கு நல்லா புரிஞ்சது தானே? புரிஞ்சுது. வெலசிட்டியை பற்றி நீ எனக்கு சொல்லிக் கொடு, ஸ்பீடை பற்றி நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? பத்மாவதி வா. பாலா சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனாங்க. ஸ்கூல் மொத்தம் திருவிழா மாதிரி இருந்துச்சு. மொத்தத்துல சாதிச்சுட்ட வாத்திய. சார் 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 மீனாட்சி மேடம் எங்க? பாலா சார். மேடம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். மச்சான் சார் எப்படி இருக்கீங்க சார்? எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து? பாலமுருகன் சார் நான் தான் சார் பாலமுருகன். மச்சான் உங்க ஆளுன்னு சொன்னதால நானே கூட இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டேன். சார் என்ன ஞாபகம் இருக்கா சார்? அன்னைக்கு அசம்பிளில நீங்க கூட என்ன? அது நீதானா? நான் தான் சார் பாலமுருகன். வாங்க மச்சான், கேக் கட் பண்ணுவோம். வாங்க சார் ப்ளீஸ் சார். வாங்க வாங்க. மகாலட்சுமி மச்சான் மேடம் எப்படி வாங்க. மச்சான் சார் எனக்கு கொடுங்க. சார் சார் எனக்கு கூட சார். சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்ட பாத்தீங்களா சார்? ஆக்சுவலா அதை தாண்டி சார் பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க சார். மேக்ஸ் மட்டும் இல்ல சார், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட நான் தான் சார் கிளாஸ் எடுத்தேன். அப்புறம் பயாலஜி மீனாட்சி மேடம் பாத்தீங்களா சார், அவங்க தான் சார் எடுத்தாங்க. குட் சார் நீங்க இப்படியே என்கரேஜ் பண்ணுங்க சார். அடுத்த வருஷம் பாருங்க சார், பசங்களெல்லாம் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண வைக்கிறேன் சார். ஏதோ ஒரு வருஷம் ஃப்ளூக்ல இந்த முகரக்கட்டைங்கெல்லாம் மொத்தமா பாஸ் ஆயிட்டா உனக்கு பெரிய புட்டிங்க நினைப்பா. டிஸ்டிங்ஷனா? டிஸ்டிங்ஷன் சார் நான் என்ன பண்ணேன் சார்? என் மொத்த ஸ்கூல்ஸையும் மூட வச்சிருவ போல் இருக்கு. என் ஸ்கூல்ல +1 பாஸ் ரேட் 75, தோளவரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாஸ் ரேட் 100. பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களை இங்கேயே கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்களா? பிளடி மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் தாண்டா, கஸ்டமர்ஸ் தான். இது வியாபாரம். எந்த ஒரு வியாபாரத்திலையுமே டார்கெட் மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான். ஏண்டா நாங்க காலங்காலமா அவங்க மைண்ட் டியூன் பண்ணி வச்சிருந்தா நீ மாத்த பாக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும்.
என் ஸ்கூலோட லோகம் ஏன் தெரியுமாடா இங்கே இருக்கு? ஏன்னா இங்கே தான் காசு இருக்கு. ஜீரோ ஃபீஸ் ஜீரோ எஜுகேஷன், மோர் ஃபீஸ் மோர் எஜுகேஷன், இதாண்டா இப்போ ட்ரெண்டு. டிஎன்பிசிஇ கோச்சிங் வேணும்னா 25,000 rupees, ஐஐடி கோச்சிங் வேணும்னா 45,000 rupees, இதுதாண்டா கணக்கு. படிக்கணுன்ற ஆசை எவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினா தாண்டா படிப்பு கிடைக்கும். அப்போ இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? ஏய், அவங்களுக்காக தாண்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே இருக்கு. இங்கே பாரு, அவங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இருக்காது. +2 எக்ஸாம் எழுதுறதே அவங்களுக்கு பெரிய விஷயம். பாஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. கிராமத்துக்காரனாக இருந்தான்னு வச்சுக்கோயேன், கூலி வேலைக்கோ தோட்ட வேலைக்கோ போவான். சிட்டியில் இருந்தான்னா டிரைவராகவோ சமயக்காரனாவோ செட்டில் ஆகிடுவான். பிளடி லோயர் மிடில் கிளாஸ். எங்க அப்பா கூட டிரைவர் தான் சார். எங்க குடும்பம் கூட லோவர் மிடில் கிளாஸ் தான். டேய், ஐ மீன் நான் ஒன்றும் சொல்ல. நீங்க இந்த ஸ்கூல்லாம் டேக் ஓவர் பண்ணது அவங்க நல்லதுக்காக இல்லையா சார்? உங்க வியாபாரத்துக்காகவா? டேய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒன்றும் சொல்ல. அப்ப என்னை இங்க அனுப்புனது நான் சாதிச்சிருவேங்கிற நம்பிக்கையில் இல்லையா சார்? இவன் என்ன புடுங்கிடுவாங்கிற தைரியத்திலையா? டேய் பலா, ஏதோ கோவத்தில் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். விட்டுரு. நீ திறமசாலியா? இது இல்லை நீ இருக்க வேண்டிய இடம். என் கூட வந்துடு. நம்ம மெயின் பிரான்ச்சில் உன்னை பெர்மனன்ட் டீச்சர் ஆக்கிறேன். சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் தரேன். வீடு காரு எல்லாம் தரேன். என் கூட வந்துடு. சார், சாப்பாடு ரெடி சார். வா, சாப்பிட்டு தரேன். வா. அண்ணா, கொஞ்சம் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்களா? தப்பா நினச்சிக்காதீங்க. இல்லை, பரவாயில்ல. லோவர் மிடில் கிளாஸ் சார், கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். பொதுவாக லோவர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா அவங்க பசங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்களுடைய ஆசையெல்லாம் அழிச்சுக்குவாங்க சார். அவங்க ஒரு வேளை பசியாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பட்னியாக இருப்பாங்க சார். பசங்களுக்கு புது துணி எடுத்து கொடுத்து இவங்க கிழிஞ்ச துணியை வச்சு தச்சிட்டு இருப்பாங்க சார். அதே லோவர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா பசங்க ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக மாசம் மாசம் ரத்தம் கூட விற்கிற மாதிரி ஆயிடும் சார். இன்னும் எவ்வளோ நாள் சார் குடிப்பீங்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். உங்க ஆஃபரை விட இவங்க ஃபியூச்சர் தான் முக்கியம்னு தோணுது. உங்க கூட வரதை விட இங்க இருக்கிறது தான் நியாயம்னு தோணுது. என்னடா பண்ண போற? அதிகபட்சம் இவங்களை அடுத்த வருஷம் பாஸ் பண்ண வைப்ப. அதனால இவங்க வாழ்க்கை மாறிடுமா? பாஸ் மார்க் இல்லை சார், டாப் மார்க் வாங்க வைப்பேன். அப்புறம் இங்க 10, 15, 25, 30, 31, 45 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அத்தனை பேரையும் ஸ்டேட் ரேங்க் வாங்க வைப்பேன் சார். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். சார், படிப்புங்கிறது பிரசாதம் மாதிரி கொடுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு மாதிரி விற்காது. திருப்பதி சார், தேங்க்யூ சார். டேக் கேர் சார். பாய் பாய் சார். மச்சான் 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 ஒரு நிமிஷம். சார், ஸ்மைல் சார். மச்சான் மச்சான்
திருப்பதி யூஸ் யுவர் பிரெயின் சுதாகர்னு சொன்னீங்கல்ல, 3rd கிரேட் ஜூனியர் டீச்சர்ஸ் அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க அனுப்பிச்ச ஒருத்தனால நாம எல்லாருமே ரோட்டுக்கு வந்துருவோம் போல இருக்கு. அவன் ஒருத்தன் தானே. ஒருத்தனோட நிக்காம போனா இவனை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு மற்ற டீச்சர்ஸும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்றது? இங்க வந்த ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தா ஜனங்க நம்ம கொடுக்குற விளம்பரத்தை எல்லாம் எப்படி மதிப்பாங்க? ஏய், வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த டீச்சர்ஸை வச்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது நான். அதை எவனோ ஒருத்தன் அழிக்கணும்னு நினச்சா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆஃப்டரா ஒரு ஸ்கூல் டீச்சரியா தூக்கி போடு. கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் இருக்கு சேனா. என்ன? 6 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அவனுக்கு அவ்வளோ டைம் கொடுத்தா எனக்கு தான் ரிஸ்க். அதுக்காக கவர்மெண்ட் ரிஸ்க்ல தலை சொல்றியா? எதிர்கட்சிக்காரன் வச்சு செஞ்சிருவான். சிஎம் ஒத்துக்கிற மாட்டாரியா? திருப்பதி என்ன இன்னொரு பென்ஸ்கார் வந்திருக்கு? அது என்னது இல்ல, உங்களுக்கு. ஏன் சமாச்சாரம் சரியா? ஆனா சிஎம் ஒத்துக்க மாட்டாரே. எதுக்கு நாராயணசாமி இங்க வராரு? நீங்க சொல்றதுதான் அவங்க சிஎம் கேட்க மாட்டாரு. எதிர்கட்சி தலைவர் அசம்பிளியில வச்சு சொன்னா கேட்டு பாருல. திருப்பதி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? தயவு செஞ்சு நீ அரசியலுக்கு வந்துடாது. கண்டிப்பா வர மாட்டேன். கல்வியில கிடைக்கிற காசு அரசியல்ல கிடைக்காது. பேரவைத் தலைவர் அவர்களே, நம் மாநிலத்தில் வேலையில்லாத ஒரு எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. தனியார் மயமாக்குதல், தார்ச்சாலைகள், ரயில்வே கான்ட்ராக்டுகளைப் போல இப்போது அரசாங்க பள்ளிகளையும் தனியார் வசப்படுத்தி விட்டார்கள். பிரசிடண்ட் ஐயா உங்க வீட்டுக்கு பால் ஊத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. வேணும்னா சொசைட்டிக்கு வந்து பணம் கட்டி வாங்கிக்கோங்க. ஏமா அனுக்கோவద్దు சார். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஆசிரியர் பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கும் என் இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த அரசாங்கம்? கல்வியை தனியார் மயமாக்கும் இந்த ஜீவோவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூறுகிறேன். சாவியை கொண்டு போய் உள்ள மேடம் கிட்ட கொடுத்துரு. நாளையிலேருந்து நீ இங்கே வேலைக்கு வர வேண்டாம். என்ன சார் ஆச்சு? போய் உன் பையனை கேளு. சார், போன வருஷம் ஒரு சில அதிகாரிகளால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல புதுசா டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை டேக் ஓவர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல 500 டீச்சர்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க உடனே நம்மளால அப்பாயின்ட் பண்ண முடியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸோட கான்ட்ராக்ட்ல இருக்கிறதுனால அவங்க அனுப்புற டீச்சர்ஸ் தான் இன்னும் நிறைய ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம புதுசா யாருக்கு வேலை கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ நம்ம போட்டிருந்த எம்ஓஏ கேன்சல் பண்ணி நம்ம இமீடியட்டா கவர்மெண்ட் ஜிஓவை ரிவோக் பண்றோம். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பிரைவேட் டீச்சர்ஸ் எல்லாம் திரும்ப அவங்க ஸ்கூலுக்கே போயிடுவாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி, எல்லாம் சரியாயிடும். மீனாட்சியோட அப்பா தேவசத்துக்கு காசிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இப்படி அவசரமா கிளம்பிட்டோம். முத்து, முத்து, முத்து எங்கேயா பாத்தீங்க? சாரை கொடுத்துக்கிற ஒன்னாடு. தொடச்சுக்கோ. +2 சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஹால் டிக்கெட் ஞாபகம் இருக்குல்ல? நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ நீயும் போற. நான் யாருக்காக எழுதணும்? நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, என்னாலதான் படிக்க வைக்க முடியல. தோத்துட்டேயா. எதுக்கு இப்ப தோத்துட்ட? அங்க எப்படியாவது ஒருத்தரை இன்ஜினியரிங்கோ டாக்டருக்கோ படிக்க வச்சிரு. நான் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவையா. அவங்க அம்மா அப்பா அந்த புள்ளைய பார்த்து படுற சந்தோஷத்துக்கு பின்னாடி என் பையன் இருக்கான்னு நான் கர்வப்படுவேன்டா. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்க? டேய், ஒரு குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோன்னே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். ஆனா அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்கடா. அந்த அழுகு உனக்கு புரியாது. அவங்க ஜெயிச்சதா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா யுத்தமே அப்பதான் ஆரம்பமாச்சு. நிறைய பேர் 11வது சேர்றேன்னு பேரை கொடுத்துட்டு யாருமே சேரலையா. டேய் வீரனா, ஐயா பேக மாட்டிக்கிட்டு எங்கடா போறீங்க? கிளாஸுக்கு போறோங்க. கிளாஸா? டீச்சர்ஸ் வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. இன்னும் ஹாலிடேஸ் கூட முடியல. வாங்க. ஹலோ மச்சான், அந்த கணக்கு வாத்தி இன்னும் ஊருக்குள்ள தான் இருக்கான். ஊருக்கு வெளியே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம் மச்சான்? டேய் முட்டாள் முட்டாள் முட்டாள். அவன் பாடம் எடுக்கிறது உன் ஊர்ல தானே. பிரசிடென்ட் இருந்துட்டு என்ன பண்றது ஏன்ட்ட கேட்கிற? டேய், அந்த நிலம் யாருதுன்னு விசாரிங்க. செமையா இருக்குல்ல ஸ்கூலு? ஆமா மச்சா. என்ன வாத்தி, எப்படி இருக்க? என்ன திமிரு இருக்கணும். ஒடுங்கி வீசுகடா எல்லாத்தையும். எந்திரா Oh!
என்ன ரவுடிசம் பண்றியா? வட ஸ்டேஷன். சார் சார் அவங்க தான் சார் பசங்க படிக்கிற இடத்த வந்து இடிச்சு விட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். வாயா ஸ்டேஷனுக்கு. சார் விடுங்க சார். புரியுது, நீங்க எல்லாம் ஒண்ணுதான். என்னடா முணுமுணுப்பு? என்ன எவ்வளவு வாங்குனீங்க? என்ன எவ்வளவு சார் விலை போனீங்க? என்னடா சொன்ன? யோ அது குடியா? எவ்வளவு காசு வாங்கிட்டு சார் உங்க யூனிஃபார்ம் அடமானம் வச்சீங்க? யார பார்த்து என்ன சொல்ற? எவ்வளவு காசு வாங்குனீங்க? போலீஸ்கார மேலேயே கை வைக்கிறியா? போயா. சார்டா சார் போலீஸ் புடிச்சிட்டு போயிடா. சார் வாத்தியார் அடிக்கிறது ரொம்ப பாவம் சார். என் மேலேயே கைய வச்சிருக்கா விட சொல்றியா? ஏய் போட்டு சாத்துங்க அவனை. பிரசிடென்ட் சார் நம்ம பாலா சார் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம். நம்ம பாலா சார் என்ன சார் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. அது வந்து சார் காரணம் இல்லாம அடிக்க போலீஸ்காரங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் நம்ம சுப்பையாவோட நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான். சுப்பையா கேஸ் கொடுத்தா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லீங்க, பசங்க படிக்கணுங்கிறதுக்காக சுப்பையாவை கேட்டுதான் அந்த இடத்துல பாடம் எடுத்தாரு. சொல்றா என்னங்க போன். யாரு? இன்ஸ்பெக்டர். ஹலோ சார், இங்க ஸ்டேஷன் முன்னாடி ஸ்கூல் பசங்க கலாட்டா பண்றாங்க சார். 4 சாத்துங்க தானா போயிடுவாங்க. கூட்டத்துல உங்க பொண்ணு இருக்கு. ரவுடிங்க நினைப்பு. வாயை மூடிட்டு உங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்கு போங்க. தானே கூட்டு போ. அவனை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பி தியாகி ஆக்கிடாதீங்க. அவன் இந்த ஊரை விட்டு ஓடணும், அனாதையா ஓடணும். பள்ளிக்கூட நிதியை திருடிய காரணத்துக்காகவும் சுப்பையாவின் நிலத்தை ஆக்கிரமித்த காரணத்துக்காகவும் நியாயம் கேட்க சென்ற ஊர் பஞ்சாயத்து உறுப்பினர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் அடித்த காரணத்துக்காகவும் பாலமுருகன் ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். பிரசிடென்ட் ஐயா வர சொன்னீங்களா? செருப்பு அருந்து போச்சு, சீக்கிரம் தச்சு கொடு. வாடா, என்ன உன் பொண்ணுக்கு பெரிய ரவுடி நினைப்பா? போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே கள்ள விட்டு எரிஞ்சிருக்கா? ஐயா அது எங்க சார். கொன்றுவேன், வாயை தரேன். வாத்தியை விட்டு போக போலீஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு பாருங்க. சரி. ஐயா வேண்டாம் ஐயா, அவருக்கு நாம் யாரும் உதவக்கூடாது.
சொல்லி கொடுத்த மனுஷன் அவரு. உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணாரு. அவர் கால் வெயில வேகுது. எல்லாம் வீட்டுல சொகுசா உட்காந்துருக்கீங்க. மனுஷங்களா நீங்களா? நன்றி கட்ட நாய்களா? என்ன வீரண்ணா? ஏய் ரங்கா, ஏய் செல்லையா, என்னையா பண்றான் உன் பையன்? டேய் வீரண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? பிரசிடென்ட் ஐயா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாரா? யோ, ஊர் கோடியில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு வெளியே போவோம். என்னையா பெரிய வித்தியாசம் இருக்கு? கோயில்ல இருக்க கடவுளை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பள்ளிக்கூடத்துல தாயா பார்த்தேன். எங்க கடவுள் யா இவரு. கலங்குதே கண் கலங்குதே கதறியே நெஞ்சு நொறுங்குதே பொங்க வச்ச தங்க கோடம் பொத்தலும் விட்டுருச்சே மாசரியா வைரமணி மண்ணுல சாஞ்சிருச்சே அரிக்கே விளக்கே இருட்டாயிருச்சே பசும்பால் வெளுப்பே கருப்பாயிருச்சே கம்மாக்கர ஆயிருச்சே கட்டாந்தர கண்ணீரில சாஞ்சிருச்சே செந்தாமர முட்டி முட்டி ஒரு சனம் முன்னே வர முக்கத்துல நின்றுடுச்சே முழங்குற கடையில முளைச்சாலும் துளசிக்கு ஒரு வாசம் தெரு புழுதியில் புரண்டாலும் வாழுவே கொடி அடுப்புல போக போல பொசுங்குது ஒரு கூட்டம் களை எடுத்திட துணிஞ்சாலே காலம் மாறிடும். நம்ம பாலமா இருக்கு. நானே ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். நான் வந்துடுறேன் சார். என்னால் இனிமே நீங்கள் இல்லாமல் இங்கே இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதுவும் இல்லாமல் இங்கே எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா விட்டுறலாம் மேடம். ஹலோ 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 ఏమైందమ్మా? இவங்க தான்
தான் புதுசா வந்திருக்கிற டீச்சர் ஸ்ரீவாணி மேத்ஸ் டீச்சர். வயக்காட்டுல உழைச்ச நாங்க எந்த பாடமும் படிக்கல, நேதோ சேத்துல கிடக்குறோமே அத சாமியும் தடுக்கல. காச கேட்கும் கல்வி கனவாகி போனதே, நீரு மேல போட்ட ஒரு கோலமானது. காதறிந்த ஊசியில சட்டைய தைக்கணுமா, கைய கட்டி வாய பொத்தி நாங்களும் நிக்கணுமா. தலையெழுத்தே புரியலன்னு ஒப்பாரி வைக்கணுமா. கம்மாக்கர ஆயிருச்சே கட்டாந்தர, கண்ணீரில சாஞ்சிருச்சே செந்தாமர. முட்டி முட்டி ஒரு சனம் முன்னே வர, முக்கத்துல நின்னுடுச்சே மூணாம்பர. என்ன பாலா இது? என்ன பண்றது, ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதா? எழுதிக்கங்க. E is equal to MC ஸ்கொயர். யாராவது பிரகஸ்பதி கிளாஸ்க்கு லேட்டாக வருது? மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? அம்மா எப்படி இருக்காங்க மேடம்? நான் வந்துடுறேன்னு சொன்னேன்ல, சொல்ல போனை ஏன் கட் பண்ணீங்க? ஏன் தப்புதான். சிட்டியில இருந்து வந்த பையனை நம்பினல, எனக்கு இது நல்லா வேணும். மேடம் அழாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. மேடம் யார் பாலா அது? அம்மா. ஓ சேல்ஸ் கேர்லா? ஐயோ இதே வேலையா போச்சு. எப்ப பாரு சோப்பு வாஷிங் பவுடர்னு. இங்க பாருமா, நீ எவ்வளவு அழுதாலும் சரி உங்ககிட்ட வாஷிங் பவுடர் எல்லாம் வாங்க முடியாது. உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஐயோ மா இல்லம்மா. ஐயோ ஐயோ என்னடா இது? அம்மா கொஞ்சம் முகத்தை காட்டு. இவ்வளோ லட்சணமான பொண்ணு வேணான்னு சொல்றியே, உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சா? இல்லம்மா. இங்க பாருடா, பொண்ணுங்களோட சாபம் மட்டும் வாங்காத, அது உன்னை சும்மா விடாது. டியூஷன் ஓவர், நாளைக்கு வாங்க. இருக்கீங்களா? என்னம்மா என்னாச்சு? உங்க சிஷ்யன் மகாலட்சுமி மாதிரி இருக்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டான். கர்ப்பமா? இல்லம்மா. கர்ப்பம் ஆக்கலையா? இல்லம்மா. நல்ல வேலை. இங்க பாரு, இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலனா சத்தியமா நான் விஷம் குடிச்சு செத்துருவேன். சும்மா இருக்கியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி எப்படி பொழைக்கிறதா? வீட்டுல எங்க படுக்க வைப்ப? உன் புருஷன் சம்பாதிக்கிறதுல பாதி தான் நான் சம்பாதிக்கிறேன். நான் கூட வேலைக்கு போறேன்ல சார், தேவைப்பட்டா நான் இங்க டியூஷன் கூட எடுக்கிறேன். பயாலஜிக்கு யார் மேடம் டியூஷன் வருவாங்க? என்ன குறைச்சி எடை போட இல்ல, புரிஞ்சுதா? சாரதா, எனக்கு வந்து சாப்பாடு போடுமா. என்னடா மூஞ்செல்லாம் அப்படியே பிரகாசமா இருக்கு? அப்படியா இருக்கு? டேய் என்னடாச்சே? என்னவோ என்னவா? வெக்கப்படுறாரு மாமா. ஓ வெக்கப்படுறானா? இதுக்கு டேய் நீ யாரு? சாரதா எங்க போயிட்ட? இவ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளா? சோழவரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயாலஜி டீச்சரா இருக்கா. ஓ, 2 பேரும் லவ் பண்றாங்க. டேய் சூப்பர்ரா. சொல்லவே இல்ல பத்தியாவ. பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க மேடம்? புது டீச்சர்ஸ் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்களா? தேங்க்யூ. ஸ்கூல் மொத்தம் எம்டியா இருக்கு சார். புது டீச்சர்ஸ் யாருமே சரியில்லை. லாங் லீவ் போட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க சார். வேற ஏதாவது டாபிக் இருந்தா பேசுங்க மேடம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஏதோ ப்ளீஸ் சார் 10 rupees சார். எனக்கு கூட இந்த டீச்சர் வேலையெல்லாம் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். சார் ப்ளீஸ் சார். வேற ஏதாவது? தேங்க்யூ சார். லைனில் ஜாபுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்.
சார் எனக்கு புக் வாங்கணும் சார். ஆனா என்கிட்ட டியூஷன் கூட எடுக்கிறத நிறுத்திடலாம் தான் இருக்கேன். என்ன பிச்சை எடுக்கிறதுல புது ஃபேஷனா? ஐயோ இல்ல சார், வேணும்னா அந்த புக்ல இருந்து क्वेश्चन கேளுங்க சார். அடச்சி தொடாத. Are you okay? Okay sir. Sir, can I get 10 rupees sir? Sir, 10 rupees please. எங்க அப்பா ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டு என்ன ஹோட்டல் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு சார். ஒரு நாளைக்கு 20 ரூபாய். அப்புறம் ஏன் பிச்சை எடுக்கிறேன்? அப்பதான் ஒரு நாளைக்கு எனக்கு 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சார். 20 ரூபாய் எங்க அப்பாக்கு, 20 ரூபாய் என் படிப்புக்கு. சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். நான் உனக்கு 20 ரூபாய் தரேன். கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. நீ இங்க படிக்கிறதுக்கு மட்டும் வந்தா போதும். சிஷ்யனுக்கு தகுந்த குரு. என்ன சார் ஜோக் பண்றீங்களா? சீரியஸா தான்டா சொல்றேன். சொல்டா, படிக்கிறியா இல்லையா? படிக்கிறேன் சார். வரேன் சார். முதல்ல வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொல்றேன் சார். இதான் சரி எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம். படிப்பு எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அப்படியே அனாதையா விட்டுற போறீங்களா? சார், என்னால முடியல மேடம், தோத்துட்டேன். சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிற அந்த 45 ஸ்டூடெண்ட்ஸும் தோத்து போன மாதிரி. எனக்கு மட்டும் இருக்காதா மேடம் அவங்க ஜெயிக்கணும்னு? இருக்காதா? ஆனா எப்படி? என்னால அந்த ஊருக்குள்ள கூட போக முடியாதே. சார், நீங்க வரதுக்கு முன்னாடி அது வெறும் ஒரு எம்டி பில்டிங். நீங்க அத ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலா மாத்துனீங்க. உங்களால அது பண்ண முடியும்னா என்ன வேணா பண்ண முடியும். போக முடியலனா கூட நான் சொல்லித்தர படிப்பு ஊருக்குள்ள போனா போதும் இல்லையா? போ. சார் வாங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சார். சார், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமாச்சு சார். இல்ல பரவாயில்ல, உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணுமே. சொல்லுங்க சார். இன்றைய பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் அருணாச்சலம். இந்த பிட்டு படம் மட்டும் போட்டா காசு பண்ண முடியல. ஃபேமிலி படம் இதெல்லாம் மற்ற நாள்ல போட்டேன்னா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வரும். முதல் நாள் மட்டும் நம்ம ஊர்ல 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கு 6 மணி ஷோ ஃப்ரீயா போடுறோம். எல்லா பசங்களும் வந்து பார்த்து ரசிகளோட கேட்டுக்கிறேன். மறக்காம வந்துருங்க. நம்ம லட்சுமி டாக்கீஸ். உன் கல்லாவை நிறைக்க வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றேன். கோபிகா, சாயந்தரம் 6 மணிக்கு மறக்காம தேட்டருக்கு வந்துரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. ஓகே. நீங்களும் சாயந்தரம் கண்டிப்பா வரணும் சார். இது டெக்னிக்கலா பாசிபிளா சார்? மேடம், சிங்கப்பூர்ல இருந்து புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு மேடம். விசிஆர்ல கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் சார்.
ஷோ இல்ல. போயிட்டு வாங்க. இது சின்ன பசங்களுக்கு மட்டும் போங்க. இந்த ஷோ உங்களுக்கு இல்லடா, பெரிய பசங்களுக்கு. போயிட்டு வாங்க. ஏய் நீ எங்கடா? பரவாயில்ல, அவனும் வரட்டும். என்னடா இது? இது அருணாச்சலம் படம் இல்லடி. இல்லையா? என்னடா போர்ட காட்டுறாங்க? அருணாச்சலம்னாங்க. என்னடா பசங்களா, எப்படி இருக்கீங்க? ஃபோக்கஸ் சார், ஃபோக்கஸ். டேய், நம்ம பாலா சார்ரா. என்னடா நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ஞாபகத்துலலாம் இருக்கேனா? என் மைண்ட் ஃபுல்லா நீங்க தாண்டா இருக்கீங்க. மன்னிச்சுக்கங்கடா, நான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் போது கூட இல்லாம போயிட்டேன். இனி அந்த தப்பு நடக்காது. எக்ஸாம்க்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல? ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னையிலேருந்து 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இங்கே தான் கிளாஸ். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ் நான் இங்கே எடுப்பேன். தனிகாச்சலம் சாரும் மீனாட்சி மேடமும் மற்ற சப்ஜெக்ட்ஸை ஸ்கூலில் இருப்பாங்க. 11th மாதிரி 70%, 80%லாம் பத்தாது. இந்த வாட்டி எல்லாரும் 90% கம்மியாகாம வாங்கணும். 90%? அதெல்லாம் நீங்கள் வாங்கிடுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம டார்கெட்டு 12th மார்க்ஸ் மட்டும் கிடையாது. என்னடா டிஎன்பிசியா? என்ன பயப்படுறியா குமார்? எத்தனை நாளுக்கு தான் பயப்படுவீங்க? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? நல்லா படிங்க. உங்க எல்லாரையும் பத்தி இந்த ஊரே பெருமையா பேசணும். உனக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேவலமா பேசினவங்க, உன் அந்தஸ்தை பார்த்து அவமானப்படுத்தினவங்க, பெண் குழந்தைங்க பிறந்தது கல்யாணம் பண்ணிக்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாரும் உங்களை பத்தி பெருமையா பேசணும். உங்களை பார்க்கணும்னா அப்படி தலை நிமிர்ந்து தான் பார்க்கணும். அதுக்காக நம்ம தவம் பண்ணணும்னா பண்ணுவோம். அந்த தவத்துல என் கூட சேர யாரெல்லாம் ரெடி? கை தூக்கணும். சூரிய பறவைகளே, சுடரேந்திய சிறகுகளே, இனி வானமும் பூமியும் நம் வசமாகிட ஓடிடும் கவலைகளே, போயின இரவுகளே, புதிதாயின பொழுதுகளே, வரலாறுகள் மாறிடும் நாளையும் பார்த்திட பூத்திடும் கனவுகளே, பசங்க டவுட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எழுந்து வா, நம் முயற்சியிலே. சிவராத்திரிக்கு ராவண காவிய நாடகம் போடுறோம், நீங்க கண்டிப்பா வரணும். நாடகம் சூப்பர்.
அதுலயும் ராவண வேஷம் போட்டவன் கலக்கிட்டான். இப்போயிலிருந்து சண்டே நான் எப்படியாவது ஊருக்குள்ள வரேன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ சொல்லுங்க, கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே அண்ணா, எல்லாத்துக்கும் ஐயா வேண்டாயா, விட்டு படம் ஓட்ட தேட்டர் இது. உங்களால இப்போ இங்க சரஸ்வதி குடியிருக்கிறா, அது போதையா. நான் சொன்ன விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் எடு. சார், நீங்க எங்க சரிங்க? இந்த சென்டர் இன்விஜிலேட்டர்ஸ் ஹெட் நீங்க தானே? ஆமா சார். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, அவங்கள கண்டு காணாம விட சொன்னேன். விட்டீங்கல்ல? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? ஹூ ஆர் யூ? நான் தான் முத்துப்பாண்டியனோட பொண்ணு சார். பாண்டியன் பொண்ணு? அதான் சார், சோழவரம் பிரசிடென்ட் ஐயா பொண்ணு சார். இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? 12th எக்ஸாம் சென்டர் இங்கே தான் போட்டிருக்காங்க சார். இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். எல்லாரும் நல்லா எழுதியிருக்கோம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். போயிட்டு வரோம் சார். வரோம் சார். போயிட்டு வரோம் சார். சார் வர சொன்னீங்களா? பேர் பாலமுருகன். எங்க இருக்கான்னு பாரு. என்னையவே விழுந்து விழுந்து படிக்கிற? உங்க பொண்ணுக்கு இன்ஜினியர் ஆகணுமா? அதெல்லாம் எதுக்கு? அவளுக்கு தான் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சு அமெரிக்கா அனுப்ப போறோமே. யாரும் என்ன அமெரிக்காக்கு அனுப்பவும் வேண்டாம், கூட்டிட்டு போகவும் வேண்டாம். நானே படிச்சு அமெரிக்காக்கு போய்க்கிறேன். பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. துணிந்தே செல், துணிந்தே செல். பெரியது சிறியதை அடக்கிட முயல்வது சரியா சொல், சரியா சொல். அறிவனும் நெருப்பினில் உலகையும் கொளுத்திட நிமிர்ந்தேன். நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார் இவங்க. டாப் ரேங்க் ஆஸ்பெக்ட்ஸ். இதையா எழுவோம் உள் மனதிலே தொடர்ந்தே கொடியேற்றிடவா. ஏது முன்னேறு, நீ அடங்காத காட்டாறு. போனதிலே கண்ணீர். பாலா இங்க இல்ல சார். ஆனா கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் வீடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி இங்க தியேட்டர்ல ப்ளே பண்றான். வீடியோ கிளாஸா? ஆமா சார். ஹலோ. அவன் உங்க ஊர்ல ஒரு சினிமா தியேட்டர்ல வீடியோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கானா? நீ ஜாலியா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கியா? ஐயே இல்ல மச்சான், நான் அவனை வீடியோ கிளாஸ்னா என்ன மச்சான்? நான் சொல்றத கேளு. நாளைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கு. உங்க ஊர்ல இருந்து யார் அந்த எக்ஸாம் எழுதாம பாத்துக்கோ. மச்சான், அநியாயம் அக்கிரமத்துக்கு கூட ஒரு அளவு இருக்கு. அது தாண்டிட்டா அரசியல்ல நாம் இல்லாம போயிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு உபயோகப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா இத்தனை நாளா நீ என்ன உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்காம போயிட்ட. ஜஸ்ட் சொல்றேன். என்னடி இவ்ளோ நேரம்? அம்மா அது உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏய் திட்டாத. அது இல்லைங்க, வயசு புள்ள இவ்ளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா கேட்க கூடாதா? நீ உள்ள போ. உங்க பொண்ணு சொன்னா மட்டும் வந்துரும். நல்லா படிக்கிறியாமா? படிக்கிறேன்ப்பா. சரி போய் தூங்கு. நாளைக்கு பரீட்சை நல்லா எழுதணும். சரிங்கப்பா. இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்ல? இந்த படிச்சு அமைதியா உட்காருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த பஸ்ஸை நாங்க ஹைஜாக் பண்ணிருக்கோம். யாரும் பேசக்கூடாது. அதெல்லாம் முடியாது. நான் எக்ஸாம் போகணும்ல. எங்கடா போய் எக்ஸாம் எழுத போறேன்? உட்கார். ஏய் கோபாலகிருஷ்ணா, நோ பேட் வேர்ட்ஸ். எல்லாரும் ஒழுங்கா உட்கார்ந்து எக்ஸாம்க்கு படிங்க. மகாலட்சுமி புக் எடு.
ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பயமே இல்லையா? இல்லடா. நாடா செய்யும் தருணம் நரிகள் நிறைய கண்களை விழித்திடு, திணற திரத்தி பிடிச்சு வார்த்தை அடிய குடுத்துடு. எரிமலைக்குள்ள எரி பொருள் நீ எவனதாலும் போர்க்கலாம். உள்ளார புறங்கி கிட்டக்கு மிருக முறுக்கி உரும பயம் வரும். நடவடிக்கைகள் நரவழியடி உறுதி. இந்த புது தலைமுறை விட்டுதலை பிறகு கொசு குருதி. அறிவிகள் அவசம் சந்தையில குரு போட்டு நஞ்சுட வஞ்சிட மதிகள் கலப்படம். உன்னுடைய பிறப்புரிமைய பிற பிரித்திட புரட்சி பொழிக்கணும். புயலென புகுந்து கழிக்கணும். புதிக்கு புது சவடைகணும். சரணா டேய் வாடா. எடுத்து வச்சவன் ஊருக்கு படி குறைத்தவன் தப்பன் புறப்படுத்தவன் சிவனு தவம் இருந்தவன் அடித்தளர்ந்து மதிய பண்ணத்தை கல்லு தருது. உலக இருந்தடி அழகை முழு சகிட்டு உலக சுழறது. பாக்கி சதிக்க சிதறது. புத்தியோங்க சதிகள் உடையது. சமுதாயம் ஒதுக்க மாட்டேது. குனித முத்துவம் வெத்து பண்ண வருது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வேடிக்கை பார்க்காம உட்கார்ந்து படிங்க. டிரைவர் பஸ் எடுங்க. ஓகே மேடம். ஐயா ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன் ஐயா. ஐயா பசங்க எக்ஸாம் எழுத டவுன் வரைக்கும் போகணும். உங்க வண்டியில கொண்டு போய் விட்டுறீங்களா? நெல்லு மூட்டை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்கேன் தம்பி. வண்டியில உட்கார்றதுக்கு இடமே இல்ல, ரொம்ப கஷ்டம். ஐயா கொஞ்சம் பாருங்கய்யா, அவங்க எதிர்காலமே இதை நம்பி தான் இருக்குங்கய்யா. சொன்னா யோ பெரியவரே என்ன செய்றீங்க? பைத்தியமா உங்களுக்கு? நெல்லு மூட்டையெல்லாம் கீழே தூக்கி போறீங்க. ஏய் நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, இது என் கடமைடா. இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் ஒத்துக்கலாம். பசங்க படிக்கிறாங்க, பரீட்சைக்கு போறாங்க, அவங்களோட எதிர்காலமே அங்க இருக்குடா. பேசாம எல்லாத்தையும் இறக்கி போடு.
என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இறங்கி போடு. போடுங்கடா, போடு. வாங்கயா, ஏங்க ரொம்ப நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்னா பயமா இருக்குண்ணா. கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? எல்லாரும் ரேங்க் எடுத்தீங்களா சார்? உங்களை எத்தனாவது ரேங்க் சார்? கிருஷ்ணா 41 மெடிக்கல். சுரேஷ் 59 மெடிக்கல். திவ்யா 21 மெடிக்கல். ஆனந்தி 55 என்ஜினியரிங். வி அங்கே இருக்கண்ணி 33 மெடிக்கல். என் ராமசாமி 29 என்ஜினியரிங். எம் வரலட்சுமி 30. பி மகாலட்சுமி 15. பி பத்மாவதி 8. பி பிரமிளா 33. எஸ் வீரண்ணா 9. 32. சார் 45ல 45 ரேங்கா சார்? 46. அது எப்படி சார்? மொத்தமே 45 ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார்? ஏஎம் குமார். ஏஎம் குமார் ஃபர்ஸ்ட் ரேங்க். யாரா? ஏஎம் குமார் யாரு? என்ன சேர்த்து 46. எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. முழு பேர் சொல்லுப்பா. ஆனந்த முத்துவேல் குமார். ரொம்ப பெருசா இருக்கப்பா. சாதிச்சிட்ட பாலா.
என்ன இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு 3000லேருந்து 4000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம், நீ மாதத்துக்கு 800 தானே சம்பாதிக்கிற? ஆமாங்க ஐயா. கவலைப்படாத, நீ கடன்லாம் எதுவும் வாங்க வேணாம். உன் பையனோட படிப்பு முடிகிற வரைக்கும் செலவு என்னது. மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன். உனக்கு கோயம்புத்தூரில் சப் இன்ஸ்பெக்டர் வேலை அரேஞ்ச் பண்ணி தரேன். உங்கள் அம்மாவுக்கு டவுனில் ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துட்றேன். நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீ வாங்கின மார்க் திருப்பதி கோச்சிங் சென்டரில் படித்ததுனால கிடைச்சதுன்னு சொல்லணும். எங்கள் சென்டரில் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கையெழுத்து போடு. உங்கள் அப்பா அம்மா இழந்த நிலம் இனிமேல் அது உனக்கு தான். முனிசிபாலிட்டி சேர்மன் போஸ்ட் உனக்கு. பாலாவை கூட்டு வந்திருக்கேன் சார். உன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. இந்த ரேங்க் எப்படி வந்ததுன்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட திருப்பதின்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கில் தப்பி தவறி உன் பேரை சொன்னா ஒருத்தருக்கு ஃபியூச்சர் இல்லாமல் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? அன்னைக்கு ஒரு நாள் தட் அசம்பிளி டே உன்னை நான் சரியாக கவனிக்கல. ரொம்ப தூரத்தில் இருந்தேன். தம்மா துண்டு இருந்துக்கிட்டு என்ன முடிச்சு விடலான்னு பார்க்குறியா? திருப்பதி சார், கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க 0 ஃபீஸ் 0 எஜுகேஷன், மோர் ஃபீஸ் மோர் எஜுகேஷன். அந்த போர்டில் இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டினதுனால இந்த ரிசல்ட் அவங்க வாங்கலை. நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்டையும் அவங்களுடைய வெற்றியையும் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இது ஜெயிச்ச கணக்கா? ஓகே சார், தேங்க்யூ சார், டேக் கேர். உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன், உங்களை கேவலமா பார்த்த ஒரு மனுஷன் உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று அவரோட இன்ஸ்டிடியூட்க்கு நீங்க அவரோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு, ரெக்வெஸ்ட் பண்றாரு. எது பூஸ்டுக்கு சச்சின் மாதிரி? இந்த மரியாதை தான் உங்களுக்கு வரணும்னு நினைச்சேன், வந்துருச்சு. சூப்பர், போய் கையெழுத்து போடுங்க, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க. படிப்புங்கிறது வியாபாரமா மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல அது இன்னும் பெரிய வியாபாரமா மாறிடும். இப்போ +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற ஃபீஸை எதிர்காலத்துல LKG UKG ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வாங்குவாங்க. திருப்பதிங்கிறவரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். இந்த நாட்டில் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க படிப்பு செலவெல்லாம் திருப்பதி பார்த்துக்கிறாரா? பார்த்துக்கிட்டோம். உங்க குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுறாரா? நிறைவேற்றட்டும். மேல் படிப்புக்கு ஃபாரின் அனுப்புறாரா? அனுப்பட்டும். அந்த ஆளோட ஈகோவை யூஸ் பண்ணி நீங்க முன்னேற பாருங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல செட்டில் ஆயிக்கல. அதுக்கப்புறம் கல்வியை வாங்க முடியாதவங்களுக்கு இலவசமா படிப்பை கொடுங்க. நீங்க ஜெயிச்சா மாதிரி அவங்களையும் ஜெயிக்க வைங்க. 46 பேர் இருக்கீங்க. நீங்க நினைச்சா எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்தலாம். சைன் பண்ணுங்க. நான் திருப்பதி கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ண முதல் நாள் என்னால் மறக்கவே முடியாது. டீச்சர்ஸ் என் திறமையை கண்டுபிடிச்சி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க.
நீ இருக்க வேண்டிய இடம் தான். போ. நான் ஏதாவது தப்பு பண்ணனா தண்டிச்சேன். அவங்க தான் என்னை சரியான பாதையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணும். எனக்கு ஒரு லட்சியத்தை உண்டாக்கி அதில் ஜெயிக்க வச்சாங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லை. திருப்பதி கோச்சிங் சென்டர் தான் என் ஃபேமிலி. அங்கே எல்லாரும் அப்பா அம்மாவோட வருவாங்க. எனக்கு தான் அந்த மாதிரி யாரும் இல்லை. அவர் வர ஆரம்பிக்கிறீங்களா? போயிட்டார். வரம் கொடுத்த உடனே கடவுள் எப்படி மாயமா போயிடுவாரோ அதே மாதிரி மாயமாயிட்டார். அவர் அங்க இருந்தா திருப்பதினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சாரோ என்னவோ போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாலா சாரை நாங்கள் யாருமே பார்க்கல. எங்களுக்கு எந்த சினிமா தியேட்டரில் பாலா சார் யாருக்கும் தெரியாமல் கிளாஸ் எடுத்தாரோ அந்த தியேட்டரை இப்போ நாங்கள் கோச்சிங் சென்டராக மாற்றிருக்கோம். நாங்கள் 46 பேரும் வருஷம் பூரா மாறி மாறி வந்து இந்த ஏழை பசங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். கோபால். ஹாய் முத்து. நம்ம பூபதி ஐயா பேர. அப்படியா? இவ்ளோ ரேங்க்ஸ், இவ்ளோ பெரிய கோச்சிங் சென்டர், ஃப்ரீ எஜுகேஷன், இதெல்லாம் 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க எங்களுக்கு கூட தெரியலையே சார். என்ன காரணம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட். கல்வி தனக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த கோவில் கண்ணில் படாம போகாது. ஏன்னா இங்க படிப்பை விற்கல, பிரசாதம் மாத்திரம். இப்ப பாலா சார் எங்க இருக்காரு சார்? தெரியாது. அண்ணா ஒரு பண்ணு கொடுங்கண்ணா. படிக்கணும்னு ஆசையாடா? ஆமா சார். என் கூட வா. அவர் எங்க இருந்தாலும் கல்வியை கடவுளுக்கு படைக்கிற நைவேத்தியம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா படிக்கணும்.